Hi viewers, hi, hello and welcome, very warm welcome to the Coding Tamila. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பைத்தன் ப்ரோக்ராம். ஸோ என்ன அப்படின்னா டுடே பார்க்க போகிற பைத்தன் ப்ரோக்ராம் என்னென்னா ஒரு லிஸ்ட்டை ஒரு லிஸ்ட்டில் ஒரு லெட்டர் எத்தனை தடவை கேரக்டர் ஒரு லிஸ்ட்டில் நிறைய கேரக்டர்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஒரு கேரக்டர் எத்தனை தடவை அக்கரா இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டர் கேரக்டர் என்னன்றதையும் பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது அந்த லிஸ்ட்டில் ஒரே ஒரு லெட்டர் இப்போ ஏன்ற கேரக்டர் ஒரே ஒரு கேரக்டர் அந்த ஏன்ற கேரக்டர் ஒரு 2 டைம்ஸ் வந்துருக்குன்னா ஃப்ரீக்வன்சி எவ்வளோனா 2. தென் ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டர் கேரக்டர்னா ஒரு கேரக்டர் ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கும். பட் ஆனால் அதோட ஃப்ரீக்வன்சி 1 இருக்கும். ஓகே, அது ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் நான் ரிப்பீட்டர் ஃபஸ்ட்டு கேரக்டர். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் ஒரே ப்ரோக்ராமில் பண்ண போகிறோம், டிக்ஷனரி மெத்தட். ஸோ அதுதான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரோக்ராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரோக்ராமில் கேட்டிங்க. ஸோ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் ஃப்ரீக்வன்சி அண்டு அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் கேரக்டர். ஓகே, in a list using dictionary method. Okay, so dictionary method யூஸ் பண்ணி இதை தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, என்னென்னா மெத்தடுக்கு ஈ வரும். ஸோ இந்த ஹெட்டிங்கில் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா இன்புட் வாங்கணும். ஓகேவா? ஸோ இன்புட்டை வாங்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை லிஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்புட்டை ஸ்ட்ரிங்காக வாங்கிட்டு அந்த ஸ்ட்ரிங்கை லிஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணணும். ஒரே ஒரு ஸ்ட்ரிங் கிடையாது, நிறைய கேரக்டர்ஸ் தான் இன்புட்டாக கொடுக்கணும். ஓகே, அப்படி ஸ்பேஸ் வச்சு கொடுத்தா மட்டும்தான் பைத்தன் ப்ரோக்ராம் அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா லிஸ்ட்டாக மாற்றி வச்சுக்கோம். ஸோ இப்போ பண்ண போகிறது என்ன, ஃபஸ்ட்டு இன்புட் வாங்க போகிறோம். ஓகே, அதுக்காக ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிங்க, லிஸ்ட்டுன்ற வேரியபிளில். ஸோ என்ன பண்ணுறோன்னா ஒரு இன்புட் வாங்கி அதை லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இன்புட் ஆஃப் அப்படின்ற கீவேர்ட் அதில் ஸோ என்டர் ஏ ஸ்ட்ரிங்கு string இல்லை. ஓகே, ஸோ characters for a list separated by a space. ஸோ இதுதான் நம்மளோட இன்புட். ஓகே, ஸோ இங்கே டாட்டு ஸ்பிளிட் ஆஃப் அப்படின்னு கொடுக்க போகிறோம். வெயிட். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் என்ன அப்படின்னா லிஸ்ட்டுன்ற ஒரு வேரியபிளில் இன்புட் ஆஃப் என்டர் ஏ கேரக்டர் ஃபார் அ லிஸ்ட்டு செப்பரேட்டட் பை ஸ்பேஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது இன்புட் ஆஃப்ன்ற கீவேர்ட் தான் யூசர் கிட்டேருந்து இன்புட்டை வாங்க போகுது. யூசர் கிட்டேருந்து இன்புட்டை வாங்கினதுக்கப்புறமா டாட் ஸ்பிளிட் ஆஃப்னு வரும். அதாவது யூசர் கிட்டேருந்து இன்புட்டை வாங்கினதுக்கப்புறம் டாட் ஸ்பிளிட் ஆஃப் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த டாட் ஸ்பிளிட் ஆஃப் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா யூசர் கிட்டேருந்து வாங்கினா எல்லா கேரக்டரையும் ஸ்ப்ளிட் பண்ணி லிஸ்ட்டாக மாற்றி என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா லிஸ்ட்டாக மாற்றி லிஸ்ட்டுன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஸோ அதுக்காக தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணியாச்சுன்னா இன்புட் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது லாஜிக் ஃப்ளோ ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஸோ லாஜிக் ஃப்ளோ என்னென்னா நெக்ஸ்ட்டு எத்தனை தடவை ஒரு கேரக்டர் வந்திருக்கு அப்படின்றத செக் பண்ணணும். ரெண்டே ஸ்டெப் தான். ஓகே, எத்தனை தடவை வந்திருக்குன்றது, அதாவது ஃப்ரீக்வன்சி ஆஃப் கேரக்டர் செக் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக ஃப்ரீக்வன்சி ஒன்றா இருக்குன்றதை செக் பண்ணணும். இருந்தால் அதுதான் ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் கேரக்டர் அர்த்தம். ஸோ இது ரெண்டு செக் பண்ணாலே ப்ரோக்ராம் முடிஞ்சது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் லாஜிக்கல்னா ஒரு ஃபாரில் இருக்குது. ஃபாரில் என்னன்னா ஸோ கேரக்டர் இன் லிஸ்ட்டு. ஏன் அப்படின்னா ஸோ லிஸ்ட்டில் தான் கேரக்டர் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ கேரக்டர்னு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னன்னா நம்ம வாங்குகிற எல்லா இன்புட்டையுமே ஒரு டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்கிறேன். என்ன டிக்ஷனரி அப்படின்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்ற ஒரு டிக்ஷனரி. ஓகே, இந்த டிக்ஷனரியில்
ஸோ இந்த டிக்ஷனரியில் என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சின்ற டிக்ஷனரியில் தான் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா எல்லா கேரக்டர்லையுமே ஒவ்வொரு கேரக்டரும் எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்றத நம்ம தான் வந்துட்டு உள்ளே ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்காக தான் வந்துட்டு ஒரு எம்டி டிக்ஷனரி. ஓகே, நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ டிக்ஷனரியில் ஒன்றுமே இல்லை. ஸோ எம்டியாக இருக்குது. எம்டியாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு நம்ம கேரக்டர் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபார் லூப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டக்குன்னு வந்துட்டு எடுத்துக்கும் போது என்ன பண்ண முடியாது அப்படின்னா டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ண முடியாது. டிக்ஷனரியில் ஆல்ரெடி அந்த எலமெண்ட் இருக்கான்றதை செக் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்காக இஃப் கேரக்டர் இன் டிக்ஷனரி அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ கேரக்டர் இன் அந்த டிக்ஷனரி என்னன்னா ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சியில் அப்படின்ற டிக்ஷனரியில் அந்த கேரக்டர் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி. ஸோ இருந்தது அப்படின்னா வந்துட்டு அந்த கேரக்டர் அப்படின்ற ஒரு அந்த கேரக்டர்ன்ற கீவேர்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த கீவேர்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் கீவேர்ட் ப்ளஸ் ஒன்னுன்றதை ஆட் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். சேம் கீவேர்ட் கேரக்டர் தான் கீவேர்டு. ஓகே, ஸோ என்ன பண்ணோம் ப்ளஸ் ஒன்று. ஓகே, ஸோ முடிஞ்சது. ஓகேவா? ஸோ முடிஞ்சது. என்ன பண்ணியிருக்கோன்னா ஸோ அந்த கேரக்டர் வந்துட்டு ஃப்ரீக்வன்சியில் இருந்தது அப்படின்னா ஆல்ரெடி ஒரு தடவை இருக்குது. ஸோ அப்படின்றப்போ மறுபடியும் ஒரு தடவை வந்திருக்கிறதுனால ப்ளஸ் ஒன்று ஆட் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். ஸோ ஒருவேளை இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி இல்லவே இல்லை, அப்போ புதுசாக வந்துட்டு அதுக்குன்னு ஒரு கீயை க்ரியேட் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மறுபடியும் ஸ்டோர் பண்ணணும். ஸோ பிரிண்ட் அவுட் இல்லை. ஸோ ஃப்ரீக்வன்சின்னு இருக்கா? ஃப்ரீக்வன்சி ஆஃப் சிஹெச். ஓகே, இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் சிஹெச் இந்த டிக்ஷனரியில் அவ்வளோதான் ஒன்றுன்றதை ஸ்டோர் பண்ணிட்டால் முடிஞ்சது. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இன்புட்டை வாங்கியிருக்கோம். ஃப்ரீக்வன்சி அந்த டிக்ஷனரியில் ஃப்ரீக்வன்சின்ற ஒரு டிக்ஷனரி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஃபார் சிஹெச்என் லிஸ்ட், அதாவது சிஹெச் அப்படின்ற ஒரு ஃபார் லூப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஃபார் லூப்பில் வந்துட்டு கேரக்டர் லிஸ்ட்டில் ஃப்ரீக்வன்சி இருக்கான்னு செக் பண்ணுறோம். இருக்குன்னா ஒன்று ஆட் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா புதுசாக வந்துட்டு நியூ ஒன்றுன்றதை ஸ்டோர் பண்ணியிருப்போம் அந்த கேரக்டருக்கு. ஓகே, ஸோ இந்த ஃபாலோ வந்து எல்லா கேரக்டரும் ரன் ஆகிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போது இது வரைக்கும் என்ன முடிஞ்சிருக்கு அப்படின்னா கேரக்டரோட எல்லா ஃப்ரீக்வன்சியும் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் கேரக்டர். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபார் லூப் ஓப்பன் பண்ணாலே போதும். ஸோ ஃபார் கேரக்டர் இன் லிஸ்ட். ஓகே, ஃபார் கேரக்டர் இன் லிஸ்ட். ஸோ லிஸ்ட்டில் இருக்க கேரக்டரில் ஸோ மறுபடியும் இஃப் கண்டிஷன், அதாவது என்னென்னா ஃப்ரீக்வன்சி வந்துட்டு ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணாலே போதும். அதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் கேரக்டர். ஓகே, ஸோ இப்போ வந்து செக் பண்ணலாம். ஸோ ஃபார் நம்மளோட கேரக்டர் எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னா லிஸ்ட்டில் இருக்குது. லிஸ்ட்டு டாட் கவுண்ட் ஆஃப் சாரி அதில் வந்துட்டு பார்க்கக்கூடாது இல்லையா? ஃபார் கேரக்டர் இன் லிஸ்ட்டு சாரி அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு சிம்பிள் லாஜிக். ஃப்ரீக்வன்சி ஆஃப் சிஹெச் மட்டும் கொடுத்தாலே போதும். ஓகே, இதை கொடுத்துட்டு கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 1, அவ்வளோதான். ஓகே, ஸோ அதாவது ஃப்ரீக்வன்சி ஆஃப் கேரக்டர்ன்றது ஒன்றா இருந்தது அப்படின்னா என்ன பிரிண்ட் பண்ணிட்டு அப்படின்னா இந்த கேரக்டர் பிரிண்ட் பண்ணிட்டு அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பிரிண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் கேரக்டர். ஓகே, இஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். என்னன்னா அவ்வளோதான். ஓகே, ஸோ அந்த கேரக்டர் என்ன பண்ணிட்டேன் பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இது முடிஞ்சது. ஸோ ஒரு தடவை வந்துட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணிட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து வர கேரக்டர் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் கேரக்டர் கிடையவே கிடையாது. ஸோ லூப் வந்துட்டு பிரேக் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஓகே, ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் ஃபுல்லாக முடிஞ்சது. ஸோ ஒரு தடவை டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ரன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ என்னென்னா லிஸ்ட்டுன்ற இன்புட்டை வாங்கி லிஸ்ட்டுன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரீக்வன்சின்ற ஒரு எம்டி டிக்ஷனரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் தான் வந்து நம்மளோட ஒவ்வொரு கேரக்டரும் எத்தனை தடவை அக்கறை இருக்குன்றத டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார் சிஹெச்என் லிஸ்ட்னு ஒரு ஃபார் லூப். இந்த ஃபார் லூப்பில் கேரக்டர் வந்துட்டு ஃப்ரீக்வன்சின்ற லிஸ்ட்டில் டிக்ஷனரியில் இருக்கான்னு செக் பண்ணுறேன். இருந்தது அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற அதே கீவேர்டில் ஒன்றுன்ற வேல்யூவை ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இல்லை அப்படின்னா அந்த கீவேர்டுக்கு என்ன பண்ணணும் ஒன்றுன்ற வேல்யூ அசைன் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வருது இல்லையா, அதனால். ஸோ இந்த மாதிரி எல்லா கேரக்டருக்கும் இந்த லூப் ரன் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ எல்லா கேரக்டரையுமே வந்துட்டு எத்தனை தடவை வந்திருக்குன்ற அனலைஸ் பண்ணி ஃப்ரீக்வன்சின்ற டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஃபார் சிஹெச்என் லிஸ்ட், அதாவது லிஸ்ட்டு ஓகே. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார் கேரக்டர் இன் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு இருக்கு இல்லையா?
ஓகே. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, லிஸ்ட்டில் இருந்து ஒவ்வொரு கேரக்டர் எடுக்கும். அந்த கேரக்டர் வந்துட்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் கேரக்டர்ன்றது இங்கே நம்ம வந்து கொடுக்குறோம். ஃப்ரீக்வன்சின்றது ஆல்ரெடி வந்துட்டு இந்த கேரக்டர் அந்த டிக்ஷனரி ஆல்ரெடி இருக்குது. அந்த டிக்ஷனரியில் ஒவ்வொரு கேரக்டரும் எந்த தடவை வந்து செக் பண்ணும். ஒன்றுன்றது ஆன்சராக வந்தது அப்படின்னா அந்த கேரக்டரை பிரிண்ட் பண்ணிவிட்டு லூப்பை பிரேக் பண்ணிடுவோம். இதுதான் இங்கே நடக்கும். ஓகே, இப்போ Ctrl+F5 கொடுத்து ரன் பண்ணலாம். ரன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்மக்கிட்ட இன்புட் கொடுக்கும். ஓகே, கண்டிப்பாக வந்துட்டு கொடுக்கணும் இல்லையா? இன்புட் கொடுக்காம எப்படி? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸ்பேஸ் வச்சு செப்பரேட் பண்ணி இன்புட்லாம் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் என்டர் தட்டினேன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் கேரக்டர் இஸ் அப்படின்னு கொடுத்து டீன்னு ஒன்று இருக்குது. ஆனால் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் கேரக்டர் அப்படின்றது வந்துருச்சு. ஓகே, ஆனால் நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் கேரக்டர் கிடைக்கவே இல்லை. பார்த்தீங்களா? காரணம் என்ன? ஒரே ஒரு சிம்பிள் விஷயம் தான். என்னென்னா நம்ம பிரிண்டே பண்ணலை. ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் அப்படின்ற டிக்ஷனரியை பிரிண்டே பண்ணலை. ஸோ பிரிண்டே பண்ணலான்னு பார்க்க முடியாதுல்ல. ஸோ அதனால தான். ஓகேவா? ஓகே, இப்போ பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரன் பண்ணால் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ மறுபடியும் இன்புட் கேட்குது. என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ ஸ்பேஸ் GHUY JKILONHKUYGVTNM. ஓகே, கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ வந்துட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த டிக்ஷனரின்றது என்னன்றது பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ எந்தெந்த எலமெண்ட் எத்தனை தடவை வந்திருக்குன்னு பிரிண்ட் பண்ணிடுச்சு. தென் எது வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் லெட்டர்ன்றது பிரிண்ட் பண்ணிடுச்சா? ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட அவுட்புட். ஸோ இந்த ப்ரோக்ராமோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு வந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ் அண்ட் stay tuned and thank you for watching this video. So see you later in the next video. Okay.